தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சிம்பிளான தேங்காய் பால் ரசம் எப்படி சூப்பராக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தொட்டு விட்ருங்க. இப்போ நான் ஒரு தக்காளியை நல்லா கையில் கரைச்சிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவை கீறியிருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1, பூண்டு பல் 4. இதை நச்சு வச்சுருக்கேன். மிளகு சேர்க்கலை. சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இது 3ஐயும் நச்சு வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கையில் வச்சு ஒரு தடவை பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றி ரசத்தை தாளிச்சிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரச கரைசலை அதில் ஊற்றிடுவோம். இது ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ ஓரமெல்லாம் நல்லா கொதிக்க ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திக்கான ஒரு 100 ml தேங்காய் பால் அதை எடுத்து நம்ம இந்த ரசத்தில் ஊற்றிடுறோம். ஊற்றி ஒரே கொதி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிற போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 வயசு குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.